சேகர் என்னடா இங்க நிக்கிற? பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு. நான் கூட ரூமுக்கு தாண்டா போறேன். வாடா ஆட்டோல போலாம். வந்து வாடா. எங்கடா ஆட்டோ காணா? நீ எங்க போயிட்டு வர? நீ எப்பயோ இறங்குன? நான் ஒண்ணும் இறங்கல. உன் ஆட்டோ தூக்கி வெளியில எரிஞ்சிருச்சு. யாரா நீ? வாடா. பாரியா, இறங்கும் போது சொல்லிட்டு இறங்கு. எனக்கு சில்லறை வரணும். முயற்சி பண்றேன். இந்த வண்டிக்கு ஏன் தெரியுமா ஆட்டோன்னு பேர் வச்சான்? எதுக்குடா? இது ஆட்டி கொண்டு போறனால ஆட்டோன்னு பேர் வச்சான். இவ்வளவுதான் சிரிப்பா? ரவியா இருந்திருந்தா இந்நேரம் விழுந்து என்னடா இது? இன்னைக்கு அடிச்சுக்கிட்டதை இன்னைக்கு முடிச்சுக்கிட்டாங்க. அட பாவிகளா! குற்றவாளி திலக் தகராறின் போது கத்தி எடுத்துக்கொண்டார் அல்லவா? அப்போது ரவியை பார்த்தவர் என்ன சொன்னார்? எங்க அப்பாவை பத்தி பேசுறவன சும்மா விட மாட்டேன்னு சொன்னார். அந்த நேரத்துல நீங்களும் கண்ணு நாங்க இல்லாம இருந்திருந்தா திலக் கத்தி எடுத்து ரவியை குத்திருக்கலாம் இல்லையா? சாரி ஃபார் இன்டரப்ஷன் யுவர் ஆனர். இந்த கேள்வி சாட்சியை தவறான தகவல்களுக்கு தூண்டுகிறபடியால் இதை நான் வன்மையாக ஆட்சேபிக்கிறேன். அப்ஜெக்ஷன் இஸ் ஓவர்ரூல்ட். யூ மே ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். அதாவது ரவியால் திலக்கோடு சண்டையிட்டு சமாளித்திருக்க முடியாது. இது பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? சண்டை போடுறதுல திலக் தான் கெட்டிக்கார, கொஞ்சம் முரடனும் கூட. யுவர் ஆனர், this may be noted. ஏற்கனவே குற்றவாளி திலக்கிற்கும் இறந்து போன ரவிக்கும் தகராறு இருந்திருக்கிறது. அப்போதே குற்றவாளி கத்தியையும் ரவி கட்டையும் எடுத்துக்கொண்டு தாக்க முற்பட்டிருக்கின்றனர். சாட்சிகளின் வாக்குமூலப்படி திலக் மிகவும் முரட்டுத்தனமான சுபாவம் உடையவர் என்பது தெரிகிறது. சாட்சியான கண்ணன் வாக்குமூலப்படி முதல் நாள் திலக் இனி ரவியின் ரூமுக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்றவர் நண்பர்கள் கண்ணனும் சேகரும் இல்லாத போது அறைக்கு தேடி வந்திருக்கிறார் என்றால் அதற்கு நோக்கம் இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. திலக் ரவியை கத்தியால் குத்த ரவி கட்டையால் திலக்கின் தலையில் தாக்கியிருக்கிறார். இரண்டும் ஒரே சமயத்தில் நேர்ந்திருப்பதால் திலக்கு தப்பிச் செல்ல முடியாத அளவுக்கு அதே இடத்தில் மயங்கி விழுந்திருக்கிறார். ரவியை குத்திய கத்தியில் திலக்கின் கைரேகைகள் தான் பாய்ந்திருக்கிறது. இதிலிருந்து திலக்கு தான் கொலை செய்தார் என்பதும் ஊர்ஜிதமாகிறது. That's all, Your Honor. இந்த வழக்கை அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். திலக், ஒரு சாதாரண சிப்பாயை கூட போர்க்கைதியா பிடிபட விட மாட்டேன். சொந்த மகனையே சிறக்கைதியா பார்க்கும்படி ஆயிடுச்சுட்டா. அப்பா, உங்ககிட்ட கோபம் இருக்கும், வீரம் இருக்கும், அதோட விவேகமும் இருக்குன்னு நினைச்சுதான் நான் நினைச்சு வச்சேன். நினைச்சு பார்க்க கூட நேரம் கொடுக்காம சந்தர்ப்பம் என்ன அப்படியே அடிச்சு சாட்சிடுச்சுப்பா. அதனால இப்ப நான் வீடா தண்டனைக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். குற்றத்துக்கு தண்டனை சட்டத்துக்கு வீண் இல்லப்பா. அப்பா, நான் கொலை செய்த நான் நினைக்கிறீங்க? இல்லப்பா, சத்தியமா இல்லப்பா. சொல்றேன். ஆமாப்பா, சட்டத்துக்கு பயந்து போய் சொல்லலாம். தகப்பங்கிற மரியாதைக்காக உண்மையை மறைக்கலாம். ஆனா விசிட்டர்ஸ் ரூம்ல நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானப்பா. இதுவும் ஒரு விசிட்டர்ஸ் ரூம் தான். இங்கேயும் நீங்க எனக்கு ஃப்ரெண்டு தான். அந்த நண்பன் கிட்ட சொல்றேன், கொலை செய்யலப்பா. எஸ், ஐ பிலீவ் யூ மை ஃப்ரெண்ட். நான் உன்னை நம்புறேன். எந்த குற்றம் செய்யாதவனை நான் தண்டனை அனுபவிக்க விட மாட்டேன். நீங்க ஜட்ஜ் சித்திரம்பலத்தை பார்க்கணும். இருக்க வாங்க. உட்காருங்க. தேங்க்யூ. குட் ஈவினிங். குட் ஈவினிங். I am Raghunathan, a retired major of the Indian Army. Glad to meet you. Please take your seat. Thank you. நாட்டுக்காக உழைச்ச பெரிய மனுஷனை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயம்? நீங்க விசாரிக்கிற வழக்குல ஒரு நிரபராதி தண்டிக்கப்படலாமா? சில சமயங்கள்ல குற்றவாளிகள் கூட விடுதலை செய்யப்படலாம். ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதா நீதி. எஸ், அப்படி ஒரு நிரபராதி
கொலை குற்றச்சாட்டை பத்தி இப்ப உங்க முன்னால் அடிக்கிறான். அவன் தண்டிக்கப்படக்கூடாதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். குற்றம் சாட்டப்பட்டுள்ள திலக் என்னுடைய ஒரே மகன். சந்தர்ப்பம் அவரை குற்றவாளியா நிறுத்திருச்சு. உண்மையில அவர் கொலகாரம் இல்லை. தான் மகன் கொலகாரம் இல்லைன்னு பெத்த தகப்ப சொல்றதை நான் நீதியா எடுத்துக்க முடியுமா? ரகுநாதன், கோர்ட்டு விவகாரங்களை நான் வீட்டுல பேசுறேன். அப்படி பேசுறது முறை இல்லைன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் பெத்த பாசம் என்ன உங்களை நேரடியா சந்திக்க தூண்டிடுச்சு. இப்போ உங்களுடைய மகனுக்காக தீர்ப்புல சலுகை காட்டுங்கன்னு கேட்கறதுக்கோ அல்லது சட்டத்தை மாற்றி அமைங்கன்னு கேட்கறதுக்கோ நான் இங்க வரல. என்ன எதுக்காக இருக்கிறீங்க? சாட்சிகள்லாம் விசாரிச்சு முடிச்சுட்டீங்க. தீர்ப்பு எழுத வேண்டியதான் பாக்கி. ஆனா என் மகன் குற்றவாளி இல்லை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை. அதனால தீர்ப்பு எழுதுறத 1 மாசம் தள்ளி போடுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். பிளீஸ் தயவு செய்து கருத்தை காட்டுங்க. மிஸ்டர் ரகுநாதன், நீதியும் விதியும் இறக்கப்படுறதில்லை. நான் எதிர்பார்க்கிறது இறக்கம் இல்ல, அவகாசம். விசாரணை முடிஞ்சிட்டா தீர்ப்பு எழுதுறத தாமதிக்க முடியாது. அப்போ சாட்சிகள் வாக்குமூலம் தான் உங்க தீர்ப்பா? உண்மைன்னு நீதி நம்பினா அது தீர்ப்பா நிறைவேறும். நீதி அவசரப்படக்கூடாது. தாமதிச்சாலும் குற்றம் தான். ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்ட அதை விட பெரிய குற்றம். அப்படி நீதி தவறிட்டா உங்க சட்டமோ நியாயமோ போன உயிரை திருப்பி தர முடியுமா? ஜட்ஜா இருக்கிற வரைக்கும் நீதி தவற மாட்டேன். தவறிட்ட நீதிபதியா இருக்க மாட்டேன். சேகர், நான் உங்களை சந்திக்கிற நேரமெல்லாம் என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன பேசாம வர்றீங்க? கீதா, நாம சந்திக்கிறதும் பேசுறதும் எனக்கு ஒரு சுகமான கனவா தான் தெரியுது. சேகர், நீங்க என் அந்தஸ்தை நினைச்சு சந்தேகப்படுறீங்க. நான் உங்க அன்பை நினைச்சு உறுதியா இருக்கேன். அப்பா. என்னங்க இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? வீட்டுக்குள்ள ஒரு காரியத்தை சீக்கிரமா முடிக்க வேண்டியிருக்கு. அதனால வெளியில லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ள ஒரு காரியமா? எனக்கு தெரியாம நான் ஒண்ணும் மறக்கலையே. நீ மறக்கல, நான் ஏமாந்துட்டேன். என்ன சொல்றீங்க? நம்ம பொண்ணு தினமும் லைப்ரரிக்கு போறேன்னு சொல்லிட்டு போமே, அங்க போய் என்ன படிச்சா தெரியுமா? லைப்ரரியில போய் என்ன படிப்பா? புத்தகம் தான் படிச்சிருப்பா. இல்ல சிவகாமி, நான் வாழ்க்கைய பாழாக்கிக்க வழி தேடிக்கிட்டு இருக்கிறேன். கீதா, சிவகாமி, கலெக்டர் சதாசிவ மகனுக்கு நம்ம பொண்ண பேசி முடிச்சிட்டு வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? தினமும் லைப்ரரிக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு பார்க்குக்கு போயிட்டு வர்றா. கீதா, உங்க அப்பா சொல்றது? அம்மா, அவர் பேரு சேகர். என் கூட காலேஜ்ல படிக்கிறாரு. தவறான எண்ணம் இல்லாம தான் பழகுறாருமா. நம்புறேன். பழக்கம் நாள்பட்டா உரிமை அதிகமாயிடும். அதுக்கு முன்னால என் பெண்ணுக்கு நல்ல இடமா பார்த்து வைக்க வேண்டியது என் கடமை இல்லையா? குடியிருக்க போறவதா இடம் பிடிச்சிருக்கான்னு சொல்லணும். நீ வாடகை வீட்டை பத்தி நினைக்கிற, நான் சொந்த வீட்டை பத்தி பேசுறேன். அந்த பையனுடைய தகுதி என்னன்னு உனக்கு தெரியுமா? குணத்தை பத்தி நல்லா தெரியும்பா. கீதா, காதலிக்கிற பெண்கள் சொல்லி சமாளிக்கிற ஒரே வார்த்தை இதுதாம்மா. சிவகாமி, நான் பார்த்திருக்கிற மாப்பிள்ள MSc படிச்சிருக்க. நான் விரும்புறவர் கூட MBBS படிக்கிறாருமா. மாப்பிள்ளையுடைய தகப்பனார் கலெக்டர். அவருடைய தகப்பனார் கலெக்டர் மகனுக்கு சொந்தம் உறவெல்லாம் நல்ல அந்தஸ்துல இருக்கிறாங்க. அந்த MBBSக்கு சொந்தம் உறவு இவங்கெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுமா? கேள்விக்கு பதில் மௌனமா இருந்தா அந்த இடத்துல வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்காது. சிவகாமி, நம்ம பொண்ணு விரும்புற பையன் நம்ம அந்தஸ்துக்கு கொஞ்சமும் தகுதி இல்லாதது. இதா, நான் ஜட்ஜா இருந்து எடுக்கிற முடிவு சட்டத்தை அனுசரிக்கும். உனக்கு அப்பாவா இருந்து எடுக்கிற முடிவுதான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். சிவகாமி, அடுத்த வாரம் கலெக்டர் வீட்டுல இருந்து பெண்ணு பார்க்க வர்றாங்க. வேண்டிய ஏற்பாடு.
கீதா கீதா என்னது? ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்லைன்னா ஏன் மறைக்கிறேன்? என்னது? ஒண்ணு இல்லம்மா. குடி. ஒண்ணு இல்லை. குடு. அடி பாவி மகளே, என்ன காரியம் செஞ்ச? எதுக்காக நீ இதை கையில வச்சிருக்க? சொல்லு சொல்லி. அப்பா அவர் முடிவை மாத்திக்கலன்னா எனக்குன்னு ஒரு முடிவு வேண்டாம் மாமா. அப்போ அவர் முடிவை மாத்திக்கணும் நீ சொல்றியா? நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி உன்னை ஒரு கலெக்டர் மகனுக்கு கல்யாணம் செய்து பார்க்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. போற இடத்துல நீ நல்லா வாழணும். அதுதானமா எங்களுக்கு பெருமை. பெருமை சந்தோஷம் அதுக்கெல்லாம் மனசுதாமா காரணம். அந்த மனசுல கலெக்டர் மகனுக்கு இடம் இல்லை. மனசுல இடம் இல்லைன்னாலும் கழுத்துல தாலி கட்டி கணவனா வந்துட்டா பழைய நினைவெல்லாம் மறைஞ்சு போயிடும். கீதா, தேங்கி கிடக்கிற தண்ணிய புது வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போற மாதிரி உனக்கு புருஷனா வர்றவங்கிட்ட பழக பழக உன் மனசுல அன்பும் பாசமும் வளரும். அதனால கீதா, பழச மறந்துரு, எண்ணத்தை புதுப்பிச்சுக்க. கோவில தாமா புதுப்பிக்க முடியும், தெய்வத்தை மாத்த முடியாது. கீதா, கீதா, உங்க அப்பாவுடைய பிடிவாத குணம் தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுற? தெரிஞ்சுதாம பேசுற. அவர் பிடிவாதத்துக்கு மறந்தே இல்ல, என் பிடிவாதத்துக்கு இருக்கு. கீதா, உங்க அப்பா கிட்ட சொல்லி நீ விரும்புறவனையே கல்யாணம் செய்து வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். அதுக்குள்ள இந்த மாதிரி முடிவுக்கு வரமாட்டேன்னு எனக்கு சத்தியம் செய்து கூடமா?